ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சினுடைய ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். செட் 21 பார்த்துட்டோம். செட் 22 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழன் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யாருன்னா சுப்புரத்தினம். ஓகேங்களா. இது பாரதிதாசனுடைய ஒரு ஃபேமஸ் கோட்ஸ் தான். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்க. எல்லோரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லோரு கண் தீர்த்தோ நன்றியும். கடந்த செட் 21 இந்த கொஸ்டின் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். எதுனா சிலப்பதிகாரம். மூணாவது பாருங்க. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடமும் வேண்டும். அப்படியில் இடம்பெற்ற நூல் வந்து தமிழ் வளர்ச்சி. அரியதான் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதர குளர்ந்ததென்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கம்பராமாயணம் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஐந்தாவது பாருங்க. பொருவழி தோன்றியாங்க என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப. இது வந்து புறநானூறு. இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கேட்டிருக்காங்க, நிறைய செட்ல கேட்டிருக்காங்க, பார்த்தா தெரியும். ஆறாவது பாருங்க. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொல்வார் யாருன்னா காந்தியடிகள். ஏழாவது. கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழன் என்று தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகம், மாணிக்க வாசகர். ஓகேங்களா. கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. தும்புனா என்னது வானம், துளைனா என்னது துலாக்கோல், மறுப்புனா தந்தம், நெருப்பு. பாருங்க. அண்ணனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று பாடலை இயற்றிய புலவர் யாருன்னா ஔவையார். அதாவது ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. ஓகேங்களா. இது ஓல்டு புக் கான்செப்ட். ஓல்டு புக்கில் திரைப்படக்கலை பற்றி ஒரு டாபிக் இருக்கும். 11வது. இந்த பொறுத்துக்க நம்ம நிறைய செட்டில் பார்த்துட்டோம், அப்படியே கேட்குறாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். பட்டினா என்னதுன்னா பனையோலை பெட்டி, யானர்னா புது வருவாய், துகிர்னா பவளம், மேதினா எருமை. 12வது. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாராபாரதி. ஓல்டு புக்கில் இருக்கும் கான்செப்ட். 13. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு நாதமுனி. உண்மையாண்ட நம்பி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தேவாரத்தை தொகுத்தவர். ஓகேங்களா. அதனால பாருங்க. எட்டுத்தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ புறம் சார்ந்த நூல் வந்து 2, அகம்புறம் சேர்ந்தது வந்து என்னதுன்னா 1. அகமும் புறமும் சேர்ந்தது 1, புறம் சார்ந்த நூல் வந்து 2. 15 பாருங்க. புல்னா என்னதுன்னா பறவை. முதல்னா என்னதுன்னா நெட். நீதினா எருமை, கடலைனா துன்பம். 16வது பாருங்க. முந்தே இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் என்ற அடியில் இடம்பெற்ற நூல் வந்து நற்றினை. 16வது பாருங்க. ஊழி பேரினும் தாம்பெயரார் சான்றாமைக்கு ஆள் எனப்படுவார் எனும் குரல்பாவில் ஊழி என்பதன் பொருள் வந்து என்னதுன்னா உலகம். 18. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் வந்து பாலைத்திணை. அப்பதானே 1, 3, 5 அப்படி 9 அப்படி போய்கிட்டே இருக்கும். குறிஞ்சி திணைக்கு என்ன வரும்? பாலை. குறிஞ்சிக்கு வந்து என்ன வரும்னா 2, வேற 2, 8 2, 8ன்னு சொல்லி ஆரம்பிக்கும். முல்லைக்கு வந்து என்னதுன்னா 6, 16ன்னு ஆரம்பிக்கும். நெய்தலுக்கு வந்து 10, 20ன்னு சொல்லி ஆரம்பிக்கும். 19 பாருங்க. பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க. அழித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை, நருந்தொகை. நெடுந்தொகை என்னதுன்னா அகநானூறு. ஓகேங்களா. இப்போ இந்த 3மே ஒரு செட்டு. இது வந்து டிஃப்ரெண்ட். நருந்தொகை என்பது அதிவீரம பாண்டியர் தெரியுமா உங்களுக்கு, அந்த கான்செப்ட். 20 வந்து திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் யாருன்னு நல்லாதனார்.
இவருக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா செரு அடுதோல். போன பிரிவியஸுடைய கடன் செட்டில் பார்த்துருப்போம். செரு அடுதோல் வந்து யாரும் அழைக்கப்படுவார், நல்லா தானே செரு அடுதோல். 21வது கொஸ்டின் பாருங்க. 99 வகையான பூக்கள் பெயரில் இடம்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு. 99 பூக்கள் பெயர்கள் காணப்படும். இதுக்கு உரை எழுதியவர் யாருன்னா ஊவைசா. ஓகேங்களா, இது ஓல்டு புக் கான்செப்ட். 22வது பாருங்க. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னா கடுவழி சித்தர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், டைம் கேட்டிருக்காங்க. 23 புரட்டே ஒளி சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா மு வரதரசனர். 24 மீதூன் விரும்பேல் ஔவையார். இதுவுமே நிறைய செட்டில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். 25 தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா வே ராமலிங்கனார். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 26 மலரும் மாலையும் என்ற நூலை ஏற்றியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகர். மலரும் மாலையும் இது வந்து நியூ புக்லையுமே இந்த கவிமணி ரிலேட்டடான அந்த நூல் வெளியில் இருக்கும். 27 இந்திய நாட்டை மொழிகளின் ஆட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யாருன்னா சா ஹத்தியலிங்கம். இதுவுமே நியூ புக்லையும் இருக்கு, ஓல்டு புக்லையும் இந்த கான்செப்ட். 28 16 செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி கூறியவர் யாருன்னா தேவனைய பாவனா. 29 பாருங்க. நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதுனா நுண்ணறிவு. 30 புத்தரது ஆதி வேதம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதா. அயோத்திதாசர் பண்டிதருடைய நியூ புக்ல அவரோட டாபிக்ல இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அவர் எழுதிய நூல்கள், அவர் பதிப்பித்த நூல்கள் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. 31 புரட்சி முழக்கம் கால இளைஞரையன். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஆனால் இது ஓல்டு புக் சிலபஸ் எல்லாம் இருக்கு, பார்த்துக்குங்க. 32 சிறப்பு அடைமொழி பெயர் சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ரசூல் கம் செய்தவர் யாருன்னா பாரதிதாசன். தமிழ்நாடு மாப்பாசன் யாருன்னா புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் யாருன்னா கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் யாருன்னா அனுத்தமா. இந்த பொறுத்துக்க தெரிஞ்சுக்கங்க, கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. 33 பாருங்க. அது நூல் ஆசிரியர் கொடுத்து பொறுத்த கேட்டிருக்காங்க. தமிழ் சுடர்மணிகள் யாருன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் வந்து யாருன்னா அரைமலை அடிகள். சைவத்தெரு வந்து திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் வந்து ராவி சேது. 34 பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் வந்து தனித்தமிழ் இயக்க மறவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஊவேசா வந்து தமிழ் தென்றல். ராபி சேதுபில் வந்து சொல்லின் செல்வர். திருவிக்கா வந்து ஊவேசா வந்து தமிழ் தாத்தா. ஓகேங்களா, பெருஞ்சித்தனார் வந்து தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசா வந்து தமிழ் தாத்தா. ராபி சேதுபிலை வந்து சொல்லின் செல்வர். திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். 35 கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் சொல்லி கேட்டிருக்காங்க. காவியப்பாவை வீரகாவியம் பூங்குளம் அவர் எழுதியிருப்பாரு, தேன்மலை எழுதியிருக்க மாட்டாரு. ஆன்சர். ஆனால் தேன்மலை யார் எழுதியிருப்பான்னா சுரதா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. 36வது இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது வந்து கொல்கத்தா தேசிய நூலகம். ஓகே. 37 வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். 38 பாருங்க. ஈசான தேசியர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சுவாமிநாத தேசியர். 39 களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு கூறுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. களிற்று மறுப்பு என்பது 6ஆம் வேற்றுமை. இந்த மாதிரி கொஸ்டின் அப்படியே நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. 40 குயில்கள் கூவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குயில்கள் கூவின அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இது எண் வலு. ஓகேங்களா. 41 பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது சேதி வாக்கியம். 42 பின்வருவனற்றுள் இரட்டை கிளவி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலகனவன சிரித்தல், இதான் இரட்டை கிளவி. வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தான் நொந்தான், இதெல்லாம் வந்து
அடுக்கு தொடரில் வரும். ஏன்னா பிரித்தால் பொருள் தரக்கூடியதாக இருக்கு, அதனால் இது அடுக்கு தொடர். 43 கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சொல்லி கேட்டிருக்காங்க. கைனா ஒழுக்கம். ஏற்கனவே நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி பற்றி சொல்லிட்டோம். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஒரு கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டினாக கேட்பாங்க. 44 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்னும் திருக்குறளில் பயின்றோர் மணி வந்து எடுத்துக்காட்டு ஓமையே. 45 கற்க கசரட கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தகையான குரல்பாவில் அமைந்துள்ள மோனை சொல்லி கேட்டிருக்காங்க. கற்க கசரட கற்பவை கற்றபி. அப்போ 4 சீர்லை முதல் எழுத்து பா வந்து வருவதனால இது முற்று மோனை. மோனைக்கான வாய்ப்பாடு நம்ம வந்து கடந்த செட்டில் நம்ம நடத்தியிருக்கிறோம். ஓகேங்களா, பாருங்க. 46வது சீதையை கண்டேன் என்னும் தொடர் வந்து என்னது? சீதையை கண்டேன் என்னும் தொடர் என்ன கேட்டிருக்காங்க? இணை முற்று தொடர். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணை முற்று. கண்டிப்பா உரி சுற்றர் வராது, பேரசு தொடரும் வராது, விழி தொடரும். 47 இடைச்சொல் கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. தவ நடந்தான் தாமரை இது எல்லாம் இது மூணுமே வராது. தவ என்பது உரி சொல்ல வரும், நடந்தான் வந்து வினை முற்றுல வரும், தாமரை வந்து பெயர் சொல்ல வரும், மற்றுதான் உங்களுக்கு என்ன பெயர் சொல்ல வரும். 48 வளர்பிறை என்பது டேஸ் ஆகும். வளர்பிறை வந்து என்னதுன்னா வினை தொகை. 49 பிழை இல்லாமல் இலக்கணத்தை வந்து பிழை இல்லாமல் இலக்கணத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறைவினை வாக்கியம் சொல்லி கேட்டிருக்காங்க. பிறைவினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி, இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். பாருங்க, செல்வச் செவிலி இது உருவகம். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 51 ஐ என்பதன் பொருள் வந்து அழகு. ஐ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து அழகு. 52 மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. 83 குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது டேஸ் பருவம்னா வருகை பருவம். 13ஆம் திங்களில் நிகழ்வது டேஸ் பருவம், வருகை பருவம். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். 84 மதுர கவி என்பது ஓசை நலம் சிறக்க பாடுவோர் மதுர கவி. வித்தார கவி என்பது தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் ஏற்றுவோர் வித்தார கவி. பாவலரேறு என்பது 4 வகை கவிகளையும் பாட வல்லவர் பாவலரேறு. ஆசு கவி என்பது என்னதுன்னா பாடு என கூறியவுடன் பாடுவது தான் என்னது ஆசு கவி. ஓகேங்களா. 55 மலர்தலை நாளத்து மண்ணிருக்கெல்லாம் தகுதியால் வாழுதல் இனிது. வடிகள் இடம்பெற்ற நூல் வந்து இனியவை நாட்பது. இந்த இடத்துல இனிதுன்னு வரும். இந்த பாடலை பொறுத்துட்டாலும் இனிது இனிது முடிஞ்சாலும் இனிதவை நாற்பது, இன்னா முடிஞ்சா அது வந்து இன்னா 40 சொல்லி வரும். ஓகேங்களா. 56 ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் பாசம் நிறை திருநீற்று காம்பேந்தி மனந்தலைப்ப. இப்ப பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பெரிய புராணம். ஓகேங்களா, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பெரிய புராண டாபிக்கை கொடுத்துருக்காங்க. 57 நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு. புகழ்மிக்க பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சம்பந்தப்பட்டான டாபிக் ஓல்டு புக்கில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, அதுல தான் கேட்டிருக்காங்க. 58 நாற்கரணங்கள் எனப்படுவது என்னதுன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் தான் நாற்கரணங்கள் சொல்லி அழைப்பாங்க. 59 தமிழ்கழு கூடல் மதுரையை போற்றிய நூல் வந்து புறநானூறு. இம்பார்ட்டன், இந்த கொஸ்டின் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா. தமிழ்கழு கூடல் என்ற மதுரையை போற்றிய நூல் வந்து புறநானூறு. 60 சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யாருன்னா வள்ளலார். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யாரு? வள்ளலார். 61 பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதை இயற்றியவர் யாருன்னா பேயாழ்வார். இப்போ ஃபர்ஸ்ட் திருவந்தாதை யாரு? பொய்கை ஆழ்வார், இவர் ஃபர்ஸ்ட் திருவந்தாதி. 2ஆவது திருவந்தாதை யாருன்னா பூதத்தாழ்வார். 3ஆவது திருவந்தாதை யாருன்னா பேயாழ்வார். ஓகேங்களா. 62 பாருங்க, தமிழன் கணக்கை தீர்க்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து என்ன வரும்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் கடலை உருண்டை நன்றாக சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் ஒன்று வரும். அப்படிதான். நானும் உங்களுக்கு என்ன வரும்னா 3, ஆனால் உங்களுக்கு 8, 38 + 10 என்னது 48. 48 உங்களுக்கு என்ன வரும்? ஆன்னு வரும் 48. ஓகேங்களா. 63 பாருங்க,
தென்னம் பொறுப்பு என்பது தென்னம் இந்த இடத்துல எதை குறிக்கணும்? பொதிகை மலையை குறிக்க. 64 நான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றார் இவ்வடியில் இடம்பெற்ற நூல் வில்லி பாரதம். ஓகேங்களா, இதெல்லாம் ஓல்டு புக் கான்செப்ட். 65 உள்ளென்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யாருன்னா வள்ளலார். இந்த கடந்த செட்லேயே நம்ம பார்த்தோம், இது ரிப்பீட்டட் கொஸ்டின், கோட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கோட்ஸ். 66 நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன். இந்த நூல் வந்து என்னன்னா புறநானூறு. ஓகேங்களா, நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்பது புறநானூறு. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் வந்து படிச்சிருப்பாங்கன்னா ஔவையார். 67 கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் யாருன்னா நல்லந்துவனார். மேலும் ஒரு சொல்லணும்னா கலித்தொகையை வந்து தொகுத்தவரும் யார்? நல்லந்துவனார். ஓகேங்களா. 68 நம்மாழ்வாரையை தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் மதுர கவி ஆழ்வார். நம்மாழ்வாருக்கும் இந்த மதுர கவி ஆழ்வாருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. 69 காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரின் அன்பு செலுத்தினார்? சிரவண பிதுர்பதி. இப்போ ரீசெண்டாக நடந்த குரு 4ல கூட கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்துங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 70 நாமாருக்கும் குடியெல்லாம் இன்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லைன பாட தூண்டியதுன்னா பாரதியார். ஓகேங்களா. 71 சிலம்புனா கண்ணகி, மணிமேகலனே மாதவி, அம்பராமாயணம் சீதை, சூளாமணினா யாருன்னா சுயபரம்பை. சூளாமணி வரக்கூடிய அந்த பெண் கேரக்டர் யாருன்னா சுயபரம்பை. 72 அலை என்பன் சொல்லின் பொருள். அந்த அலைக்கு வந்து என்னன்னா புற்று. ஓகே, அலைனா கூப்பிடு, அலைத்தல் சொல்லி வரும்ல. 73 குறிஞ்சிலத்திற்குரிய தெய்வம் வந்து என்னதுன்னா முருகன். மருதத்துக்கு என்னது? இந்திரன். திருமால், முல்லைக்கு திருமால், வருணன நெய்தல். ஓகேங்களா. 10 பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் வந்து என்னதுன்னா முல்லைப்பாட்டு, 103 அடிகள். இது வந்து நியூ புக்ல இந்த கான்செப்ட் இருக்கு. 75 பாருங்க, நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். இந்த கொஸ்டின் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். 76 பாருங்க, திருக்கடுகம் வந்து நல்லாதனார், ஏலாதி வந்து கணித மேதாவியார், ஆண்மணி கடிகை விளம்பினாகனார், திருபஞ்ச மூலம் காரியாசம். 77 சரஸ்வதி அந்தாதி நூலை ஏற்றியவர் கம்பர். கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற 10 பாட்டு நூல் வந்து என்னதுன்னா மலைபடுகடாம். ஓகே. 79 இணையே ஆடவர் குயிரை குறுந்தொகை இருக்கா? முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை தொல்காப்பியர், உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர், பிறர்கள் 10 மூலத்தனம் என்பது தாராபாரதி. ஆல்டுவர் பிறந்த நாடு வந்து அயர்லாந்து. ஓகேங்களா. 31 அரபு கவிதையின் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுவர் அப்துல் ரஹ்மான். ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்த கடந்த சொல்ல கேட்டிருக்காங்க. 22 திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில 30 நிலத்தை என்று புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின், கடந்த செட்ல கேட்டிருக்காங்க. 23 நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். 54 நூல் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. போற்றி திருவருகோள் யாருன்னா H.A. கிருஷ்ணபிள்ளை. பரமார்த்த குறுகதை வந்து யாருன்னா வீரமா முனிவர். புதுமொழி மாலை வந்து யாருன்னா உமறு புலவர். வெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. வெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. இந்த கோர்ஸ் தெரிஞ்சுக்கங்க. 55 பொறுத்த கொடுத்துருக்காங்க. வெத்திலகம் குறவஞ்சி யாருன்னா தஞ்சை வேதநாய சாஸ்திரியார். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வந்து குமரகுருபர். அழகர் கிள்ளை விடுத்துவது வந்து யாருன்னா பலபட்டிடை சொக்கநாத பிள்ளை. தக்கையாக்க பரணி வந்து ஒட்டக்கூத்தர். ஓகேங்களா. தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. 57 சாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் பாடிய கவிஞர் கம்பர். ஓகேங்களா. நியூ புக்லேயே இந்த பாடலுக்கான. 58 வீருடைய செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேறொன்றே நாள் முதல் உயிர்மொழி என்ற தமிழின் பெருமைகளை பறைசாற்றும்
யாருன்னா பாவலையர் பெருஞ்சித்திரனா. 39 கீழுள்ள சொற்கொருள் காரண பெயர்ச்சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காரண பெயரச்ச சொல் என்னதுன்னா முக்காலி. ஓகேங்களா. இன்னொரு குன்றையர் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து குன்றின்கண் ஏரின்னு சொல்லுவாங்க. 7ஆம் வேற்றுமை. 91 செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிந்து சொல்லி கேட்டிருக்காங்க. உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுவுமே ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 92 பாருங்க. பிழை நீக்கி எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டதை கூறவே. கரெக்டான பிழை நீக்கி எப்படி வருதுன்னா கண்டதனை கூறவே. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். 93 பாருங்க. நீர் நீவீர் நீங்கள் ஆகியன உங்களுக்கு என்ன வரும்னா முன்னிலை பன்மை வரும். நீர் நீவீர் நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை வரும். இதனால ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மகிழ்ச்சி. ஓ வந்து என்னதுன்னா மகிழ்ச்சி. ஓகே. 95 அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும்னா தானா. ஓகேங்களா. அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும்னா தானா வரும். 96 பாருங்க. வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இழிவு சிறப்பு உண்மை தான் இருக்காங்க. வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை இழிவு சிறப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் முற்றமே வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல இம்மு இருக்கலாம், முற்றமே வரலாம். இழிவு சிறப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. 97 வெண்பாக்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. 98 கார் காலத்திற்குரிய மாதங்கள் என்னதுன்னா ஆவணி புரட்டாசி. இது வந்து அந்த நியூ புக்கில் வந்து சிறுபொழுதுகள் பெரும்பொழுதுகள்னு சொல்லி அந்த டாபிக் இருக்கும். அதை படிச்சிங்கன்னா. 99 ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை வந்து தொகை சொற்கள்னு சொல்லி அழைப்பாங்க. 100 தேன்மொழி கட்டுரை எழுதியல். இது டேஸ் தொடர்னா எதிர்மறை தொடர். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.